படம் பேர் விடுதலை 2. நம்ம இந்தியாவுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ 1994 அது போல தான் இந்த படத்தில் விடுதலை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி அவன் 100 ரூபாய் தான் எனக்கு தரான். அதை தான் இந்த படத்தில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா என் வேலையில் நான் இப்போ போவேன், என் சூப்பர்வைசர் மேனேஜரை நான் கேட்பேன், ஏன்டா என்ன நீ கொடுமைப்படுத்துகிற, பாரா இந்த படத்தை வந்து நீ பாரா, நான் போய் கேட்பேன் சட்டியை பிடிச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னை விஜய் சேதுபதி என்னை கடைசியாக சாவடிச்சு என் மனசில் பாரத்தை இறக்கிட்டாங்க. ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கு அவரை சாவடிச்சு. விடுதலை 2 பற்றி பேசணும்னா விடுதலை 1 பற்றி பேசி ஆகணும். ஏன்னா விடுதலை 1 வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தேட்டருக்குள்ள போனேன், பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணுச்சு. ஆஹா அப்படி ஒரு படம், அவங்க 2 பார்ட் எடுக்கிறாங்க, பயங்கரமாக இருக்க போதுன்னு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இதில் கடைசியில் இளையராஜா ஐயா போட்டாரு பாருங்க பாட்டு, வயிநெடுக அந்த பாட்டு அப்படியே காதுக்குள்ளே போய் இந்த காது வயா வருது தல பாட்டு. தலை ஃபஸ்ட் பாட்டில் செகண்ட் பாட்டில் அவர் தான் தலை பாட்டை போட்டுறாரு. அதனால பாட்டை ஆராயாதீங்க, அலசாதீங்க. பாட்டு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, கேளுங்க. பயங்கரமான கம்யூனிசமான டைலாக்கு, வெர்பல், வாய்ஸ் ஓவர், ஃப்ளாஷ்பேக் இப்படிமா போனதுனால மைண்டில் லைட்டாக ஒட்டலை. நம்ம நிறைய லவ் படங்கள் பார்த்துருக்கோம், நிறையா ரொமான்ஸ் பார்த்துருக்கோம், ஃபைட் சீக்வன்ஸு, ஆக்ஷன், த்ரில்லர் எல்லா படம் பார்த்தாலும் நம்ம மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து ஏதாவது கொடுத்து சொரிஞ்சு விடணும்டான்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மூளையை சொரிஞ்சு விட்டாப்புல, யோசிக்க வச்சுட்டாப்புல, டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது. முடியும்னு செஞ்சுட்டு ஒரு வேலையை பார்க்குறடா, அதில் என்னடா இருக்குது, அதை முடியாதுங்கிற வேலையை செஞ்சு முடிச்சு காமிடா, அதில் தாண்டா உன்னோட கம்யூனிசம் இருக்குன்னு சொல்லிட்டு கிஷோர் பேசுகிற டைலாக்காக இருக்க சொல்லிட்டு எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. வேறு லெவலில் டைலாக்கானே ஒரு வருஷம் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து வச்ச செஞ்சுட்டாங்க டைலாக்கில். அது அதாவது ஆண்ட தலைவர்களையும் சரி, ஆளுகிட்ட தலைவர்களையும் சரி, ஆளை போகிற தலைவர்களையும் சேர்த்து தத்துவத்தில் நீ வாழு, நீ 4 நாட்காலி 4 பேரோடதுன்னு சொல்லிட்டு நினைக்காம தத்துவத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஆட்சி நடத்துங்க நான் சொல்கிற விதமாக இருக்கணும். யாரும் சூப்பரான ஒரு அரசியல் பேசுகிறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பாட்டு அப்படியே ஓடினே இருக்கும். அதனால தான் பார்ட் 3ல் சூரிய அண்ணன் இறங்கிறாரு, மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே இறங்கிறாரு, கல்லு முள்ளும் காலு மத்துன்னு அவர் இப்போ போயிட்டாரு பார்ட் 3க்கு. அதனால் சாவ வேண்டிய கட்டாயம், சாவடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சாவச்சது. இல்லை ஹீரோயினே இந்த படத்துக்கு தேவையில்லை. விஜய் சேதுபதி முழுக்க தான் படத்தில் அவர் தான் நடிச்சிருக்காரு. அதனால் படம் ஃபுல்லாக அவரே தான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் கூட இளையராஜாயா ட்ராவல் பண்ணிடுறாரு. வயநாடியோ பாட்டு போட்டுனே போகிறா போல், மியூசிக் ஒன்று செதுக்கி வச்சுருக்கா போல், அருமையாக இருக்குது படத்தில். தாக்கன்னு சொல்லலை. இப்போ வந்து ரிவ்யூ எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருந்தணும், படம் எடுக்கிறவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எதுக்கு ரிவ்யூ இப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவங்க பேசுகிற அரசியல் வந்து தாக்கிறதுக்கு இல்லை, நீ இப்படிலாம் தெரிஞ்சுக்க, தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துங்கப்பா. நீ இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், இவன் எனக்கு கூட்டணி கட்சியில் நினைக்காம தத்துவ அரசியல் நடத்தினா நல்லா இருக்குங்கிறத சொல்லியிருக்காப்புல, பொதுவாக சொல்லியிருக்காப்புல. அதுதான் இல்லை இவ்வளோ நேரம் நான் தொண்டைக்கு பேசுனேன் எதுக்கு, என்னோட விடுதலைக்கு தான் நான் பேசினேன். அதுவே உங்களுக்கு தெரியல. இதான் அந்த படத்தோட கதையே, விடுதலை. நமக்கு விடுதலை கிடைக்கணும் தான் இந்த படத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சர்க்கரை ஆலையில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு சர்க்கரை விற்கிறாங்க, அவன் 4 தான் தரான். அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இது போல தான் என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டிய இடத்துல அவன் 100 ரூபாய் தரான். அதுதான் இந்த படத்தில் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் இதை புரட்சி பண்ணணும், ஒருத்தராக சேர்ந்தால் கிடைக்காது, எல்லாரும் மட்டுமாக பேசணும் தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதாவது பாரஞ்சி சார் பேசுகிற அரசியல் வேறு, மாரி செல்வராஜ் சார் வேறு அரசியல் வேறு, வெற்றிமாறன் சார் பேசுகிற அரசியல் வேறுங்கிறத கரெக்டாக நிரூபிச்சிருக்காப்புல. இந்த அரசியல் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய அரசியல். அந்த அரசியலை வேணால் ஒரு சாரார் வந்து அவன் படத்துக்கு நான் ஏடா போகிறது, இவன் படத்துக்கு நான் ஏடா போகிறேன். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கணும். நான் போடுற செப்பலும் சரி, நான் போடுற ட்ரெஸ்ஸும் சரி, அதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து எவ்வளோ ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம்டான்னு நீ தெரிஞ்சுக்கங்கிறத செருப்பு அடைச்ச மாதிரி சொல்லியிருக்காப்புல. வேலைக்கு போகக்கூடாது சொல்லல தளபதி சர்க்கார்லேயே சொல்லிட்டாரு. என்ன தலை சொன்னாரு தல, இது போல நான் அரசியல் பேச வரல தல, படத்தோட கதையை பத்தி பேச வந்தேன். என்கிட்ட அரசியல் பேசாதீங்க, ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது. எங்க அப்பா அம்மா எனக்கு அரசியல் சொல்லி தரல. எனக்கு 1994 கிடச்சிது. ஏன்னா அப்போதான் நான் பிறந்தேன், நான் அப்போதான் பிறந்தேன். எனக்கு அப்போ தான் விடுதலை கிடைச்சிது. ஏன்னா எங்கள் அம்மா வயிற்றுல நான் அப்போ பிறந்தேன். அதனால எனக்கு அப்போ தான் விடுதலை 94. அப்படிதான் எனக்கு சொல்றீங்க. தலை சொல்றவன் 1000 சொல்லுவான் தலை. இப்படிதான் கங்குவா படம் சொன்னாங்க. சொல்லி கங்குவா படம் ஒன்றுமே இல்லை. புஷ்பா படம் பார்த்தீங்களா, அதுல எதுனா நல்லா இருக்கா? ஆனால் 1200 கோடி ஓட்டினான். அந்த ஊருக்காரன் அவங்க ஆளு
தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஆளுங்க யாரும் கொண்டாட மாட்டீங்க தலை அருமையான. இப்போ ஓடிடியில் ஒருத்தனை பார்த்து இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்து மிஸ் பண்ணிட்டேன்னு ஒருத்தன் வருத்தப்படுறான் தலை. ஸ்டார்டிங் 20 நிமிஷம் நல்லா இல்லை, அருமையா இருக்கு தலை. அதாவது போலீஸ்காரங்க வந்து ஒரு கிராமத்து மக்கள் மேலே தொடுத்த வன்முறை, புரட்சியாளர்கள் வந்து போலீஸ் மேலே தொடுத்த வன்முறை, அதை வந்து இப்போ வந்து ஒரு சுட்டா செத்துருவான். ஆனால் சுட்ட பின்னாடியும் டம்முன்னு சுடுறது தான் வன்முறை. ஒரு சுடுறான், இது எனக்கு தேவை. அப்போ வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க சென்சாரில். அவனுக்கு உள்ள இந்த கோவத்தில் சுடுறது, ஒருத்தர் வெட்டுறான் செத்த பின்னாடி அவங்க கோவம் தூர வெட்டுறான் இல்லை, அங்கே தான் வந்து வன்முறையாக கன்சிடர் பண்ணுறாங்க. அங்கே தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த படமும் பார்த்தீங்கன்னா ஏ கண்டென்ட்டாக இருந்தால் வாங்க மாட்டாங்க. அதாவது தியேட்ரிக்கல் ரைட்ஸாக இருந்தாலும் சரி யோசிப்பாங்க, அதாவது டிவி ரைட்ஸாக இருந்தாலும் சரி, எஃப்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ஏ கண்டென்ட் கொடுத்தா கூட நான் சொல்ல வேண்டிய கதைக்காண்டி தான் நான் கொடுத்துருக்காங்கன்ற போது தாராளமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டிட்டுலாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க விடுதலை 2 வாங்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு படமாக தான் இருந்திருக்கு. நான் சொல்ல வேண்டிய அரசியலை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. விடுதலை ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் தலை. அவர் கத்தியத்துனா போல கருணாசன் அவங்க பையன் ஒரு வாள் இப்படி வரும், கொக்கி வாள், அதை வச்சு அப்படி கொக்கியில் அப்படி கொக்குன்னு கொக்குறா போல தலை வாளுலையே. அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு தலை படம். சூரியன் ஒரு 2-3 சீன் வந்துக்கிறாரு, பயங்கரமாக பஜார் பண்ணியிருக்காரு தலை. சூர்யா அவர் இல்லவே தலை படத்தில். கடைசியாக ஜீப்பை கோன்னு ஓட்டின்னு வந்தார், பள்ளத்தில் சொருனார், அவர் மட்டும் காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார் தலை. சூர்யா என்ன படத்தில் இல்லை தலை. மூக்க மொக்க பண்ணல தலை. கதைக்கான அவர் லீடே இல்லை தலை. கதையில் அவர் வந்தால் அவரை சேர்த்துக்கலாம், அவர் கதையிலே வரல, அதனால அவரை சேர்த்துக்கல, தெத்தி அமிச்சாங்க காட்டுக்குள்ளே. நீ போயிட்டு வான்னு அவர் அமுச்சு விட்டாங்க காட்டுக்குள்ளே தலை. மஞ்சு வரை தலை நான் பார்க்கல. நான் மாலை போட்டனால எந்த பெண்ணும் நான் பார்க்க மாட்டேன், மாலை போட்ட ஒரு காரணத்தினால தலை. புஷ்பாவே நான் பார்க்கல, ஏன் தெரியுமா? ஆமாம் தலை, அதெல்லாம் பார்க்கல தலை. என் மனசு பாறை இறங்குது தலை. தலைவனை சுட்டு கொள்றான் தலை. அவரு வெள்ளக்கொடியை காட்டுறாரு, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவரை விட்டுருக்கணும். ஆனால் அப்போ தான் அவரை சுடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. அவரே வந்துட்டார், இறங்கி வந்துட்டார். உங்களுக்கு இறக்கம் இல்லையா? ஏன் அவரை சாவடிச்சிங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலை. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாருக்கு கேட்டிங்கன்னா ஓட்டு வங்கி யாருக்கு இருக்குன்னா அடல்ட்ஸுக்கு தான் இருக்குது. அதனால் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க 15 வயசுக்காரன் வந்து இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட காசு கொடுக்குறத விட 18 வயசுக்காரன் வந்து புரிஞ்சுக்கிட்டு காசை கொடுத்து ஓட்டா போட்டான்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எழுதியிருக்காங்க. அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லலை. ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்தின் அடிப்பில் ஓட்டு போடுங்க. என்ன நீங்கள் ஆட்சியாளரை போய் ஏதாவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. உங்ககிட்ட உள்ள ஒரே ஆயுதம் ஓட்டு தான். அந்த ஓட்டு மூலயமா அவங்களுக்கு பதில் கொடுங்கிறத ரொம்ப தெளிவாக விஜய் சேதுபதி வாயிலன்னு சொன்னதுனால செம்மையாக இருக்காரு. விஜய் சேதுபதி ஆக்டிங்கை சொல்லியே ஆகணும். மகாராஜாவையும் தாண்டி செம்மையாக நடிச்சிருக்காப்புல. ஆக்டிங்க்கு 10க்கு 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல விஜய் சேதுபதி. வழக்கமான யதார்த்தமான நடிப்பையும் தாண்டி அவர் இதில் சில விஷயங்களாக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப அருமையாகவே இருக்கும். நான் நினைக்கிறேன் 172 மினிட்ஸ் கொடுத்ததை வந்து ஒரு 12 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு ஒரு 160 150 முடிச்சிருந்தாங்கன்னா படம் வேறு மாதிரி போயிருக்கும். அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். பேச்சில் வரல தெரியல, டைலாக் எதுனா சொன்னீங்கன்னா அப்படி நான் தலை. நம்ம இதை அவர் வந்து யாருமே மீன் பண்ணி பேசலை. அவர் இப்போத்தி அரசியலை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதனால் நீங்கள் இவங்க அவங்கன்னு எதையும் சேர்த்துக்காதீங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினேன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 நிமிஷம் என்னை போட்டு கட் பண்ணிடுவீங்க. இதுக்கு நான் மூச்சு முட்டை நான் பேசணும் எதுக்கு தலை? இதை தான் புரட்சி அவர் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் போடணும். நீங்கள் பாதியிலே கட் பண்ண, அதனால தான் அவர் விஜய் சேதுபதி சொல்கிறா போல படத்தில். இதை தான் நான் சொல்கிறது.